ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு yet another வீடியோ கிரிக்கெட் ஆப்ஸ் தமிழ். நான் உங்களை பிஜே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபுட்பால் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால வந்துட்டு இந்தியன் ஃபுட்பால் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்தியன் ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகர் சிமாக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்துட்டு ஈகர் சிமாக்கை வந்துட்டு கோச் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் கோச்சாக இருந்தாங்கன்னா ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் கோச்சாக இருந்தார். அண்ட் ஈகர் சிமாக்கை வந்துட்டு இது கோச் அனௌன்ஸ் பண்ணப்போ நான் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்கு இவங்க வந்துட்டு தேவையில்லாம இப்போ வந்துட்டு ஈகர் சிமாக்கை வந்துட்டு ஒரு கோச்சா கொண்டு வராங்க. இது இன்ஃபேக்ட் ஸ்டீவன் கான்ஸ்டன்டைனே வந்துட்டு டீமை சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா ஸ்டீவன் கான்ஸ்டன்டைன் சூப்பராக தாங்க டீம் கொண்டு போயிட்டு இருந்தாரு. அவரோட விஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நான் இந்த டீமை வந்துட்டு இன்னும் பெட்டராக கொண்டு போவேன், எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் டீமை வந்துட்டு பெட்டரான டீமாக கொண்டு வர அப்படின்ற மாதிரி தான் ஸ்டீவன் கான்ஸ்டன்டைன் சொல்லியிருந்தாரு. பட் அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை சாக் பண்ணிட்டு உடனே வந்துட்டு தான் நம்மளுடைய ஈகர் சிமாக்கை கொண்டு வந்தாங்க. அண்ட் ஈகர் சிமாக்கை கொண்டு வந்த டைமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. அதை எப்படின்னா, அவர் வந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக வந்துட்டு கோச் ஆகிற டைமில் வந்துட்டு பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டலங்க. ரொம்ப ஒரு மீடியோக்கர் பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லுவோம், ரொம்ப போரான பெர்ஃபார்மன்ஸ். நிறைய மேட்சஸ் வந்துட்டு நம்ம தோத்துக்கிட்டு இருந்தோம். வின் அப்படின்றதே வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வின் பண்ண மாதிரி எனக்கு வந்துட்டு ஞாபகம் இல்லை. ஸோ என்னடா கோச் இவரே ஏன்டா கொண்டு வந்து இதுக்கு ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைனே இருந்துடலாமே அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு மைண்ட் செட்டோட இருந்தேன். நிறைய இடத்துல கூட அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு லைவ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைவ்ல நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசியிருக்கோம். பட் அந்த இதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கோவிட் அந்த லாக்டவுன்ல வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லாக்டவுனுக்கு அப்புறமா ஒரு சரியான டேர்ன் அரவுண்டுங்க. ஈகர் சிமாக் நான் இதுதான் நான் பண்ணுவேன், ஸோ இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றத வந்துட்டு அவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈகர் சிமாக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலான டேர்ன் ஓவருங்க. அதாவது எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங்ல மேட்சஸே ஜெயிக்க முடியாத ஒரு டீம் இப்போ இந்த டீமை முடிஞ்சா தோக்கடிச்சு காட்டுங்கடா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டாக நடக்கக்கூடிய 3 ட்ரைனேஷன் சீரிஸ், இன்டர் கான்டினென்டல் கப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு கப்பு, மொத்தம் 3 கப்பு வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்தியன் டீம் வந்துட்டு முன்னாடிலாம் எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ட் ரொம்ப வந்துட்டு மிஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை வந்துட்டு லாங் பாஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்கிட்ட பால் வச்சா நான் இன்னொருத்தர் கொடுத்துறேன், நீ என்ன பண்ணிக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. பட் இப்போ இந்தியன் பேஸ்ட் வந்துட்டு கையில பால், அதாவது அவங்க மட்டும் பால் வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே என்கிட்ட பால் இருக்கா, நான் எப்படி என்னோட ஸ்கில்ல காட்டுறேன் பாரு, ஸோ என் டீமுக்கு நான் வந்துட்டு எப்படி இது பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் பண்ணி அந்த ஒரு கொலாபரேஷன் வந்துட்டு கொண்டு வந்துருவாங்க. அது காரணம் என்னன்னா ஈகர் சிமாக் அவருடைய ஒரு இதுதான், அவர் கொடுக்குற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தாங்க. ஒரு கோச்சா அவர் எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரோ அந்த அளவு தான் வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஈகர் சிமாக் வந்துட்டு சரியான கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு நம்ம டீமுக்கு வந்துட்டு. ஸோ சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா, ஏஷியன் கப்புக்கு வந்துட்டு, அதாவது ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட்பால் டீம் வந்துட்டு அனுப்ப மாட்டோம், டாப் 8ல வந்துட்டு உங்களோட டீம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு போங்க, மற்றபடி வேற எந்த டீமும் நாங்கள் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஈகர் சிமாக் ஒரு கோச்சா இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு எங்களை நம்புங்க, நாங்கள் வந்துட்டு எங்களால் முடியும், நம்ம வந்துட்டு வேர்ல்டுக்கு போய் நம்ம யாருன்னு காட்டலாம், அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வந்துட்டு குவாலிஃபயர்ஸ் வேற வருது, ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஏஷியன் கேம்ஸ்ல வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணோம், நம்ம டீம் வந்துட்டு இப்போ எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சா இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு. அண்ட் ஈகர் சிமாக்குடைய அந்த ஒரு ப்ளீடிங்க்கு அப்புறமா வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்தியன் ஃபுட்பால் வந்துட்டு நல்ல லெவலுக்கு போகணும், இந்தியாவும் ஃபுட்பால்லையும் ஒரு நல்ல லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. இப்போ வந்துட்டு இந்தியா டீம் வந்துட்டு ஏஷியன் கேம்ஸ் போக போகுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ள போயிட்டோம்னா நம்ம டீம் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். ஸோ அது இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சி இந்தியாவுக்கு வந்துட்டு வேர்ல்டு கப்ல ஆடுறது, ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல ஆடுறதுக்கு, அதுக்கப்புறம் இப்போதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்தியன் ஃபுட்பால் வந்துட்டு வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆவாங்க நம்புவோம். ஸோ வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆனாதான் வந்துட்டு எப்படி சொல்றது, ஸோ ஃபுட்பாலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்றது நம்ம இந்தியாவில இருந்து தெரியும்னா, இப்போ ஃபீஃபாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதனால வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் லிபரலா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட்பால் பார்க்குற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குட்டி கண்ட்ரிஸ்ன்னு சொல்றதை விட அங்கே இருக்க பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி. அண்ட் ஆன் தி அதர் நீங்கள் இந்தியாவில் இருக்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ சப்போஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எல்லாருமே வந்துட்டு ஃபுட்பால் பக்கம் திரும்பினாங்க அப்படின்னா அது ஃபுட்பாலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இப்போ ஃபீஃபாவும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீஃபாவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா வந்துட்டு இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2047 மிஷன் 2047 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் போட்டுருக்காங்க. ஸோ ஆர்சின் விங்கர்லாம் வந்திருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியன் ஃபுட்பால் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்புறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈகர் சிமாக் ஷுட் கண்டினியூ அஸ் கோச் ஃபார் இந்தியா. அதுவும் இல்லாமல் ஈகர் சிமாக் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பிளான் வச்சிருக்காருங்க. அவர் வந்துட்டு அவரோட பிளான் ரீசெண்டாக என்ன சொன்னார்னா,
நான் கோச்சா இருக்கேன்னா நெக்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் நான் இந்தியாவுக்கு ஒரு கோச்சா இருக்கேன்னா கண்டிப்பா என்னால இந்தியன் டீம் வந்துட்டு டாப் 80th ரேங்கிங் உள்ள கொண்டு போக முடியும் அப்படின்னு தான் ஈகர் ஸ்டிமேக் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க வந்துட்டு இதை நம்புறீங்களா இல்லையா? ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்கு ஈகர் ஸ்டிமேக் வந்துட்டு இப்போ டாப் 80ல வந்துட்டு கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு எனக்கு நம்பிக்கை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈகர் ஸ்டிமேக் சொன்னப்போ வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் இப்போ அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு அவர் மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற என்ன இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மறக்காம நீங்க அதை கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கும் லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்களும் நானும் கூட இன்டராக்ட் பண்ணி பேசுற மாதிரி கூட ஒரு செஷன்ஸ் பாதி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நானும் பிஜே. நன்றி, வணக்கம், பாய் நண்பர்களே. See you in my next video. Bye.